வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் வருஷப்பிறப்பை எதிர்பார்த்து காத்திருப்பீங்கள். அந்த வருஷப்பிறப்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் நான் வந்திருக்கிறேன். பாதாம் பர்ஃபி தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் பாதாம் பர்ஃபி செய்கிறதுக்காக ஒரு தட்டையான அகன்ற பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கால ஒரு சதுரமான கேக் டின் எடுத்து நான் அதில் பட்டர் பூசி வச்சிருக்கிறேன். அதை பக்கத்திலேயே வச்சிருக்கிறேன். எதுக்காகன்னு சொன்னால், அந்த பாதாம் பர்ஃபி செய்து கேக்கில் அது உடனடியாக வந்து இறுக தொடங்கிடும். அதுக்காக நீங்கள் இதை பக்கத்திலேயே ரெடியாக வச்சிருங்கோ. இந்த பாதாம் பர்ஃபி செய்கிறதுக்கு நான் இதில் 2 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன். அதோட 1 கப் தண்ணி சேர்த்து இதை ஹீட் பண்ண வேணும். அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்கோ. கூடுதலாக ஹை ஹீட்டில் விடாதீங்கோ. நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் திக்காகும் வரையும் இந்த சீனி பானி காய்ச்சி கொண்டு இருக்க வேணும். பாருங்க, தண்ணி நல்லா சுட தொடங்கிட்டது. இந்த ஒயிட் சுகர் எல்லாம் கரைஞ்சா பிறகு உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் இந்த தண்ணியிலேயே ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு வர மாதிரியான கலர் ஒன்று தான் நான் சேர்க்கிறேன். பாருங்க, அந்த சீனி பாகு வந்து கொஞ்சம் திக்காக வருது. நான் இது மீடியம் ஹீட்டில் தான் வர்றேன். அதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்காக வர தொடங்கிக்க கொஞ்சம் இன்னும் அடுப்பை ஹீட்டை குறைச்சி வச்சுக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த பதம் இப்படி கொஞ்சமாக இழுபடுறது போதும். ஆக கம்பி பதமாக தேவையில்லை எங்களுக்கு. இப்படி கொஞ்சம் இழுபடுற பதம் போதும். இந்த நேரம் எடுத்து வச்சிருக்கிற 1 டீஸ்பூன் பட்டரை அதோட சேர்த்து கொள்ளுங்கோ. பட்டரை வடிவாக இந்த சீனி பாகுவோட அப்படியே மெல்ட்டாக விடுங்கோ. அடுப்பை குறைச்சே வச்சுக்கொள்ளுங்கோ. ஆக லோவாக குறைக்க தேவையில்லை. அப்படியே அந்த பானி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக இருக்கிற மாதிரியான தன்மையில் அடுப்பை வச்சுக்கொள்ளுங்கோ. அதுக்குள்ள 2 கப் ஆல்மண்ட் பவுடரை சேர்த்துக்கொள்ளுங்கோ. 2 ஃபுல் கப் ஆல்மண்ட் பவுடர் சேர்த்துக்கொள்ளுவோம். அதை வடிவாக இந்த பாகுவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இப்போ இதோட 1/4 கப் மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இந்த மிக்ஸோட சேர்த்து கொள்ளுவோம். வடிவாக கட்டிகள் இல்லாதபடி அப்படியே கரண்டியாலேயே நீங்கள் இந்த ஸ்பச்சுலாவால் அப்படியே அழுத்தி அதை கரைத்து விடுங்கோ. பாருங்கோ, கொஞ்சம் ஓரங்களில் ஒட்டாத மாதிரி வர தொடங்குது. பாருங்கோ, ஓரங்களில் இப்படியான ஒரு தன்மை வருது. இதை நீங்கள் இப்படி
கரண்டியால் நீங்கள் இப்படி ஓரங்களை எடுக்க பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளைத்தன்மையாக வர தொடங்கும். ஒரு நுரையோடு சேர்ந்து ஒரு வெள்ளைத்தன்மையாக வர தொடங்கும். கொஞ்ச நேரம் அதை அப்படியே கொஞ்சம் கிளறி கொள்ளுங்க. பாருங்கோ, இது இப்படியே திரைந்த மாதிரியான ஒரு பக்குவத்துக்கு வர தொடங்குது. இன்னும் ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் இப்படியே வச்சிருந்துட்டு நான் இறக்க போகிறேன். பாருங்க, இப்படியே எல்லாமே திரண்டு வர தொடங்குது. நான் இப்போ பட்டர் பூசின தட்டுக்கு இதை மாற்ற போகிறேன். இதை அப்படியே அந்த ஸ்பச்சுலாவால் நல்ல வடிவாக அழுத்தி விடுங்கோ. இதில் இப்படி பட்டர் பூசினபடி ஒரு கரண்டி அப்படியே எடுத்து, அந்த சின்ன கரண்டியண்டா உங்களுக்கு இப்படி ஒரு ஒடுக்கமான பாத்திரத்துக்கு அமர்த்தி செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்படியே அழுத்தி விடுங்கோ. ஏனெண்டா நாங்கள் அடுப்பில் இருந்து இறக்கினான்னு அது இறுக தொடங்கிடும். நல்லா இறுக முதல் நீங்கள் அதை இப்படி அழுத்தி கொள்ள வேணும். நான் இதுக்கு மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் இப்படி கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து அழுத்தி விடுறேன். பாருங்கோ, வடிவா பாதாம் பருப்பு நான் கொஞ்சம் மெல்லிதாக கட் பண்ணி வச்சுருந்ததும் போட்டு இப்படி ஒரு பாத்திரத்தால் நான் அப்படியே நல்லா உடனடியாகவே அழுத்தி விட்டனால் வடிவாக அழுத்தப்பட்டிருக்குது. இது நல்லா இறுக முதலே தேவையான அளவில் இதை கட் பண்ணி கொள்ளுவோம். அப்படியே நல்ல ஒரு கூரான கத்தியால் அப்படியே உங்களுக்கு தேவையான அளவுகள் அப்படியே லைன் மட்டும் போட்டு விடுங்கோ. அது தண்டைப்பாடில் அப்படியே இறுகட்டுக்கும். நான் கொஞ்சம் சின்ன அளவாக தான் வெட்டுறேன். நீங்கள் பெரிய பீஸாக வெட்டுறேன்னா நீங்கள் அதை அதுக்கேற்ற மாதிரி வெட்டிட்டு அப்படியே விடுங்கோ. உடனே எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஏன்னா நல்லா இறுக வேணும். பாருங்கோ, இதுதான் இன்றைக்கு நான் செய்த பாதாம் பர்ஃபி. நல்ல வடிவாக இறுகி வந்திருக்குது. இப்போ நான் இதை துண்டுகளாக எடுக்க போகிறேன். இது ஆல்ரெடியே நான் இதில் வெட்டி விட்டிருக்கிறேன். அது நல்லா இறுக முதலே நீங்கள் வெட்டி விட்டால் உங்களுக்கு சரியான லைனாக நீங்கள் அதை வெட்டி கொள்ளலாம். நான் வெட்டி விட்டிருக்கிறேன். இப்போ அதற்கு மேலால் கொஞ்சமாக அந்த கத்தியால் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஷார்ப்பாக வெட்டினா சரின்னு நான் இப்போ இதை துண்டுகளாக எடுக்க போகிறேன். பாருங்கோ, இது எப்படி நல்ல வடிவாக இறுகி உள்ளுக்கு நல்ல வாயில் வைத்தான கரையிற பதத்துக்கு வந்திருக்குது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்மைல் பி பாசிட்டிவ் என்ற என்னுடைய சேனலுக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.